அப்புறம் ட்ரெய்லர்ல கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ண ஒரே விஷயம் கமல் சாரோட ஏஜ் தான். சேனாபதி 1918ல பிறந்தவர்னு இந்தியன் படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்போ 2018லயே அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசுக்கு மேல ஆன ஒருத்தரால எப்படி எல்லாத்தையும் பறந்து பறந்து அடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஏஜ் ஃபேக்டர் தான் இப்ப பெரிய கான்ட்ரோவர்சியா இருக்கு. சோ என்னோட கெஸ் என்னன்னா, சேனாபதி கண்டிப்பா உயிரோட இருக்க சான்ஸே இல்ல. அப்படியே உயிரோட இருந்தாலும் அவரால இவ்வளவு எனர்ஜியாலாம் ஃபைட் பண்ண முடியாது. சோ எனக்கு தெரிஞ்சு இது சேனாபதியோட பையன் சந்துருவா இருக்க சான்ஸ் இருக்கு. சந்துரு தப்பிச்சு ஃபாரின்ல செட்டில் ஆகி இருக்க மாதிரி காமிச்சிட்டு இப்போ சித்தார்த்துக்காக திரும்ப அவரே சேனாபதி மாதிரி ஆக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ல சித்தார்த் கமல் சார் கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவாரு, சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. சித்தார்த் சொல்ற டயலாக கேட்கும்போது கரப்ஷன்ஸ்லாம் மாறாது, நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழணும் அப்படின்னு சேனாபதி சொல்றதுக்கு அவர் ரீப்ளே பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்தியன் தாத்தா கரப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. சோ இது சந்துருவா இருக்க சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னா சந்துரு அப்பவே லஞ்சம் வாங்குற கேஸ் தான்.